வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. இது ஜஸ்ட் ஷேரிங் பர்பஸ் மட்டும்தான். ஓகே, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து இன்றைக்கி ரெப்போ ரேட்டு வந்து என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சில்வர் வந்து என்கிட்ட ஒரு நம்பர் கேட்டிருந்தார் மெயில் பண்ணி, சார் சில்வரை வந்து நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணிங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சில்வர் பீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, சில்வர் பீஸ் பற்றி நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். அப்போது அவர் என்கிட்ட கேட்டப்போ, ஆமாங்க எனக்கு வந்து கோல்டு சில்வர்லாம் டைவர்சிஃபை பண்ணணும்னு இந்த டைம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க கேட்டதுன்னா, ஏன் நீங்கள் சில்வரை வந்து இந்த தடவை கன்சிடர் பண்ணிங்க, சில்வர் தான் இறங்குன்னு அந்த சார்ட்டில் போட்டிருக்கேன்னு அவர் ஒரு சார்ட் எனக்கு அனுப்பிச்சார். ஸோ அப்போ வந்து நான் பார்த்த சார்ட் அது கிடையாது, நான் வேறு மாதிரி சார்ட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அதை வந்து அவர் தனியாக அவருக்கு வந்து நான் அதை சொல்லாமல் எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறேன் சார்ட் எப்படி பார்ப்பேன் அப்படின்றத. அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சில்வரில் எந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, எந்த இடத்துல வந்து நம்ம அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது முழுக்க வந்து சாம்பிளுக்காக மட்டும்தான், ஓகேவா? அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஏன்னா நான் எப்படி ஒரு சார்ட்டை பார்க்குறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த டேட்டா நான் காட்ட போகிறேன். ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்டேட்ஸில் வந்து இன்றைக்கி ரெப்போ ரேட்டு வந்து அன்சேஞ்சுன்னு இருந்தது. நேற்றுக்கு நம்ம டெலிகிராமில் எக்கனாமிக் டைம்ஸில் மணி கண்ட்ரோல்லாம் வந்து இதை தான் ப்ரெடிக்ஷனாக போட்டிருந்தாங்க. ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா தான் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டேட்டா தான் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக அன்சேஞ்சு. ஸோ ரெப்போ ரேட்டை கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு பூஸ்ட் ஆகும். ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு போகும். ரெப்போ ரேட்டை வந்து அன்சேஞ்சாக வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட் நியூட்ரலாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன். நார்மலாக ரெப்போ ரேட்டை வச்சு இப்படி தான் வந்து அனலிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து அன்சேஞ்ச் வந்திருக்கனால மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்றத வந்து எல்லோரும் மார்னிங்காக புரிஞ்சுட்டு இருப்பாங்க வந்ததுமே. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 புள்ளிகள் தான் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. காலையில் நிஃப்டி வந்து 25,620 ஓப்பன் பண்ணி கீழே 490 வரைக்கும் போச்சு. ஒரு 120 புள்ளிகள் டவுன் ஆச்சு. திருப்பி 120 புள்ளிகள் அந்த 500 170 பாயிண்ட்ஸ் அப் ஆகி 25,673 25,673 புள்ளிகளில் வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு ஒரு 35 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் தான் வந்து காமிச்சிருக்காங்க ஃபியூச்சர்ஸ். ஓகே, இது இல்லாமல் செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் 2% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. எம்என்சி வந்து 1% ஏற்றம் கொடுத்துருக்காங்க. ஐடி செக்டார்லாம் வந்து ஐடி செக்டார் வந்து 1.47% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட், இந்தியா டிஜிட்டல் எல்லாமே டவுன். ஸோ ஐடி தான் இன்றைக்கி பெரிய அளவில் வந்து மார்க்கெட்டை மேலே போக விடாமல் தடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஐடிக்கு கொஞ்சம் நாளாகவே நம்ம பார்த்துட்ருப்போம். ஐடி செக்டார் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது ஏஐ உள்ளே வரனால. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஏஐ வந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஜெமினி வந்து எவ்வளோ நாள் ஆகுது, சாட் ஜிபிடி வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இந்த டயத்தில் தான் வந்து இதை இம்பேக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஓகே, அதுக்கான ரீசனை வந்து நீங்களே கண்டுபிடிங்க. உங்கள் சைடு ஒரு சில வேலை கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. ஏன் இந்த வாரம் மட்டும் ஐடி செக்டர் இவ்வளோ? ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துட்டனால வந்து ஏஐயில் சில ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதனால் ஐடி வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லி போகிறாங்க. அது முன்னாடியே ஆயிருக்கணும்ல, இப்போ ஏன் ஆகுது, அதுக்கான என்ன காரணம்னு கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். நம்பர் 1. அடுத்தது வந்து அந்த சில்வர் டேட்டா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டேட்டா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் சார்ட்டு காட்ட முடியல. பட் அந்த 2 சார்ட்டையுமே இப்போ எடுத்து நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் தேவை அப்படின்னா, இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, என்னோட ரெஃபரலில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் 1 மந்த்துக்குள்ளே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா அது 1 மந்த் டியூரேஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் என்னோடய நேமில் வரும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ வந்து அந்த சார்ட்டில் வந்து 2 விதமாக சார்ட்டு நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அனுப்புகிறேன். ஒன்று வந்து நார்மலாக இப்போ நம்ம பார்க்குற சார்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக டேட் சொல்லணுன்னா
1980s வந்து ஒரு பெரிய பூம் வந்து நடந்திருக்கும் சில்வரில். 1980 வந்து ஒரு பெரிய அளவில் வந்து, அதாவது நான் டாலரில் தான் சார்ட் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், அதனால் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். $49 $50 வரைக்கும் வந்து அப்ராக்சிமேட்டாக 1980 ஹை போச்சு. அந்த $47 திருப்பியும் என்ன ஆச்சுன்னா $3 வந்து கீழே இறங்கிருச்சு பர் ரவுண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அகைன் வந்து என்னாச்சுன்னா 2011 $49 திருப்பியும் போய் டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் $14 லோ பார்த்தீங்கன்னா $12 வந்து வந்துருச்சு. எங்கே $50 $3 திருப்பியும் $50 போயிட்டு $50 $11 வந்து வந்திருக்கு லோ ப்ரைஸ். இது எப்போனா 1980 ஒரு தடவை நடந்திருக்கு, 2011 ஒரு தடவை நடந்திருக்கு, 2 தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹையில் போயிட்டு வந்து விழுந்துடும். இப்போ 3வது தடவை இப்போ 2026 நமக்கு 25-26 இந்த டைம் வந்து $117 வந்து $120 வந்து பர் ரவுண்ட்ஸ் சில்வர் தொட்டிருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 74 இருக்குது. கரெக்டுங்களா? 74 அவுன்ஸில் இருக்குது. ஸோ $120 போயிட்டு 74 இருக்குது. இப்போது இதில் வந்து ஏன் இறங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் சார்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அது இறங்குன்ற மாதிரி கிளியராக உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஆனால் அல்காரிதமிக் சார்ட்டுன்னு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து எல்லா சார்ட்டையுமே அல்காரிதமிக் சார்ட்டாக போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் கால்குலேட் பண்ணும். அது வந்து லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறவங்க மோஸ்ட்லி இந்த அல்காரிதம் சார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 100% அதை எடுத்துக்க மாட்டாங்க, பட் கம்பேர் பண்ணுவாங்க. நான் ஏன் வந்து சில்வரில் அந்த அல்காரிதம் சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணினேன் அப்படின்னா, இப்போது 1980 டாலரோட விலை வந்து மதிப்பு என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ $3 மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும். நீங்கள் நம்ம ருப்பீஸை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 1980 ருப்பீஸோட மதிப்பு என்ன, இப்போ ருப்பீஸோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2011 ருப்பீஸோட மதிப்பு என்ன, இப்போ என்ன மதிப்புன்னு தெரியும். அதே மாதிரி டாலருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டாலர் வேல்யூலாம் சேஞ்ச் ஆகும் பொழுது நீங்கள் எப்படி அதை கால்குலேட் பண்ணணும்னா, வெறும் டாலர் வேல்யூவாகவே பார்க்கக்கூடாது. ஒரு 1982 அது $40 போயிருக்கு அப்படின்னா, அப்போ $40 வேல்யூவே வேறு. ஓகேவா? இப்போ வந்து அது $120 தொட்டிருக்கு பர் ரவுண்ட்ஸ் சில்வர்னால், அந்த $40 ஈக்குவலான வேல்யூவாக $120 நம்ம கன்சிடர் பண்ணணும். திருப்பி $40 அது வருமா வராதான்றதெல்லாம் அந்த மணி வேல்யூவை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றது என்னுடைய அசம்ஷன். ஓகேவா? அது $40 $3 இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து $49 $3. ரெண்டாவது 10 வருஷம் கழிச்சு என்னாச்சு, $49 $12 வந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து $120 எவ்வளோ டாலர் வரலாம், இல்லை $120 இன்னும் மேற்கொண்டு போகுமாங்கிறத வந்து நீங்கள் அல்காரிதமிக் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அல்காரிதமிக் சார்ட்டில் வந்து என்ன காமிக்குதுன்னா, ஒரு கிளியரான கப் வித் ஹேண்டில் பேட்டர்னாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி காமிக்கும் சில்வரை. அப்போ அந்த ப்ராப்பரான கப் வித் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும், அதை தான் வந்து நான் பண்ணேன். எனக்கு வந்து ப்ராப்பராக கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து அந்த அல்காரிதமிக் சார்ட்டில் ரொம்ப தெளிவாக தெரியும். ஆனால் நார்மல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுத்தமாக தெரியாது, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது 2 சார்ட்டையும் நான் கம்பேர் பண்ணுவேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது சில்வரில் ஏதோ இடத்துல பூம் இருக்குன்றதை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் மெத்தட் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்க எப்பயுமே நார்மல் சார்ட்டையும் பார்த்துட்டு அல்காரிதமிக் சார்ட்டையும் லாங் டேர்முக்கு பார்ப்பாங்கங்கிறத தான் வந்து உங்களுக்கு நான் இப்போது சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் செட்டிங்ஸில் அல்காரிதமிக் சார்ட்டுன்னு போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் வந்து எல்லாம் மாறி உங்களுக்கு காமிக்கும். அதில் தெளிவாக வந்து கப் வித் ஹேண்டில் பேட்டர்னை நீங்கள் சில்வரில் தெளிவாக பார்க்கலாம். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சில்வர், கோல்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து லாங் டேர்முக்கு எப்படி ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் அதில் லேர்ன் பண்ண முடியும். இது வந்து 100% ஒர்க் ஆகுமாலாம் கேட்கக்கூடாது. இது ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மெத்தட், அவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு வந்து அதில் ஹோப் இருக்குது, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருதுன்னா அதில் நீங்கள் வந்து அடாப்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம் அந்த ப்ரெடிக்ஷனை. அப்படி இல்லை உங்களுக்கு இது மேலே வேறு, அதாவது நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்பீங்களா, சில்வர் ரொம்ப நாளாக ஏறலை, இப்போ வந்து கொஞ்சம் சில்வருக்கு டிமாண்ட் இருக்குது, இப்போ வந்து சில்வர் அக்யூமுலேட் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயம் சில்வர் பற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது நிறைய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸை சார்ந்தவங்க, ராபர்ட் கியோசாக்கி, அப்புறம் இன்னும் சில பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து சில்வரை பற்றி பேசும்பொழுது அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் பொழுது நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2த்தையுமே நான் டெலிகிராமில் இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா? வேறு என்ன உங்களுக்கு முக்கியமான டேட்டா, 2 நாள் வந்து நமக்கு லீவ் இருக்குது. ஓகே, சாட்டர்டே சண்டே வந்து லீவ் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம மற்ற அனாலிசிஸ் டேட்டா ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை லைவில் வரணுன்னா எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதையும் வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
நான் வந்து லைவில் வரதுக்கு பார்க்குறேன். இல்லைனா வந்து ஏதாவது முக்கியமான டேட்டா இருந்துச்சுன்னா அது அனாலிசிஸ் டேட்டா வந்து உங்களுக்கு நான் சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக பதிவிடுகிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி பெரிய லெவலில் இதாகல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்த ஈரான் யுஎஸ் வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஓகே. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி ப்ராப்பரான ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செபி ரிஜிஸ்டர்டு பர்சன்ட்டை டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்களே டைவர்சிஃபை பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. ஒரே இடத்த நம்பி வந்து இருக்காதீங்க. மார்க்கெட்டை மட்டுமே நம்பி இருக்காதீங்க, மெட்டல்ஸை மட்டுமே நம்பி இருக்காதீங்க. ஓகே. டைவர்சிஃபை பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் இன்கம்லேயும் இருங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து வேணான்னு ஒதுக்காதீங்க, பாண்ட்ஸை ஒதுக்காதீங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டை ஒதுக்காதீங்க, கோல்டு மார்க்கெட்டை ஒதுக்காதீங்க, ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டையும் ஒதுக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பரவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. கிரிப்டோ மார்க்கெட்டையும் சேர்த்து தான். ஸோ அதனால் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று போனால் கூட இன்னொருலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். கொஞ்சம் நமக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். ஒரே இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டுட்டு மாட்டிக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி கொஞ்சம் கேஷை நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது பாண்டு மார்க்கெட்லையோ கொஞ்சம் நம்ம கேஷாக வச்சுக்கிறது நமக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே. நன்றி. வணக்கம்.